அதாவது கும்பராசிக்காரர்கள் சாதாரணமாக யோசிப்பவர்கள் அல்ல. அவர்கள் சிந்தனை வட்டம் வானத்தைப் போல அளவில்லாமல் விரிந்தது. இன்று நடப்பதை மட்டுமல்ல, நாளை உலகம் எப்படி இருக்கும் என்பதையும் மனக்கண்களில் படம் போட்டு பார்க்கும் அபூர்வத்தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். மற்றவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட வழிகளை கேள்வி கேட்காமல் பின்பற்றும் போது கும்பராசிக்காரர்கள் இதற்கு வேறு வழி இல்லையா என்று புதிய பாதையை தேடுவார்கள். பழமையை மதித்தாலும் புதுமையை உயிராக நேசிக்கும் இந்த ராசிக்காரர்கள் மாற்றத்திற்கான விதைகளை விதைக்கும் மனிதர்களாக இருப்பார்கள். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் காலத்தை விட ஒரு படி முன்னே நிற்பவர்களாக தோன்றுவார்கள். கும்பராசிக்காரர்களின் இதயத்தில் தனிநபர் நலனை காட்டிலும் சமூக நலம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும். எனக்கு என்ன என்பதை காட்டிலும் நமக்கு என்ன என்ற கேள்வியே இவர்களின் வாழ்க்கை தத்துவமாக இருக்கும். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படையாக சொல்படாவிட்டாலும் சரியான நேரத்தில் சரியான உதவியை செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. ஏழை எளியவர் துன்புறும் மனிதர் என்றால் மனம் உருகும். ஆனால் அதை பெருமையாக காட்டாமல் அமைதியாக செய்து முடிப்பது இவர்களின் அழகான குணம். மனித உறவுகளை ஒரு கடமையாக அல்ல, ஒரு பொறுப்பாக பார்க்கும் உயர்ந்த மனப்பாங்கு கும்பம் ராசிக்காரர்களின் அடையாளமாகும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அது அவர்களின் சுவாசம். யாராவது இவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் உடனே மனம் சுருங்கிவிடும். தங்கள் எண்ணம், தங்கள் பாதை, தங்கள் முடிவு இவை அனைத்தும் சுயமாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் விருப்பம். அதனால்தான் வேலை, உறவு, வாழ்க்கை முடிவுகள் என எதிலும் எனக்கு இடம் வேண்டும் என்ற கோரிக்கை இவர்களிடமிருந்து இயல்பாக வெளிப்படும். ஆனால் அந்த சுதந்திர ஆசை தன்னிச்சையாக இருப்பதற்காக அல்ல, தங்களின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. சரியான சுதந்திரம் கிடைத்தால் கும்பம் ராசிக்காரர்கள் அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்கள். கும்பம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தை வாரிசாக கொண்டவர்கள். அவர்கள் பேசும்போது கேட்பவர்களுக்கு இந்த மாதிரி யோசிக்கலையே என்று தோன்றும் அளவுக்கு கருத்துக்கள் புதுமையாக இருக்கும். அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, சமூக மாற்றம், எழுத்து, ஊடகம் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை அற்புதமாக வெளிப்படும். ஒரே விஷயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் பல கோணங்களில் சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக உயர்த்துகிறது. இந்த அறிவாற்றல் சரியான வழியில் பயன்படுத்தப்பட்டால் வாழ்க்கையின் பெரிய உயரங்களை எட்டுவது இவர்களுக்கு கடினமல்ல. அதாவது வெளிப்படையில் கும்பராசிக்காரர்கள் அமைதியாகவும் சற்று தூரமாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த அமைதிக்குள் 1000 எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்கும். அவர்கள் எல்லாவற்றையும் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். முதலில் மனதில் ஆராய்ந்து தெளிவுபடுத்தி கொண்டே பிறகே பேசுவார்கள். அதனால்தான் சிலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் ஒருமுறை புரிந்து கொண்டால் கும்பம் ராசிக்காரர்களின் ஆழமான சிந்தனை, நேர்மை, மனித நேயம் எல்லாம் வெளிச்சமாக தெரியும். இந்த உள் உலகமே இவர்களின் உண்மையான பலம். அதாவது கும்பம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை ஒரே நாளில் ஆகாயத்தை தொடும் வகையில் இல்லை, ஆனால் காலப்போக்கில் அடுக்கடுக்காக உயர்ந்து உறுதியான செல்வ அடித்தளத்தை உருவாக்கும் வகையில் இருக்கும். இவர்கள் பணத்தை வெறும் சேர்க்க வேண்டிய பொருளாக அல்ல, வாழ்க்கையை சீராக நடத்தும் கருவியாகவே பார்க்கிறார்கள். அதனால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளில் ஈடுபடாமல் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு செலவிடுவார்கள். இளம் வயதில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு பண ஓட்டம் திடீரென வேகமெடுக்கும். சரியான நேரத்தில் எடுத்த முடிவுகள், புதிய முயற்சிகள், நவீன யோசனைகள் ஆகியவை சேர்ந்து கோடீஸ்வர யோகம் உருவாகும். வாய்ப்பை வலுப்படுத்தும். குறிப்பாக தொழில்நுட்பம், இணையம், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானம் இவர்களுக்கு பெரும் செல்வத்தை தரக்கூடியது. கும்பராசிக்காரர்கள் அதிகாரத்தை தேடி ஓடுபவர்கள் அல்ல, ஆனால் அதிகாரமே இவர்களை தேடி வரும். காரணம் இவர்களின் நேர்மை, சமநிலை, சிந்தனை, அனைவரையும் சமமாக மதிக்கும் அன்பு, பண்பு. அலுவலகம், அரசு சார்ந்த பணிகள், பெரிய நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் போன்ற இடங்களில் இவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒருமுறை அந்த இடத்தை அடைந்தால் அங்கே தங்கள் முத்திரையை ஆழமாக பதிப்பார்கள். ராஜயோகம் என்பது வெறும் பதவி மட்டுமல்ல, மக்கள் மரியாதை, சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு, இந்த மனிதர் நம்பகமானவர் என்ற பெயர். இவை அனைத்தும் சேர்ந்து கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்றும். கும்பராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வேலைகளை சலித்து விடுவார்கள். புதுமை, சிந்தனை, சுதந்திரம், வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கும் துறைகளில்தான் இவர்களின் திறமை முழுமையாக வெளிப்படும். தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, விஞ்ஞானம், சமூக சேவை, ஊடகம், எழுத்து, ஆலோசனை, வெளிநாட்டு வேலை, ஸ்டார்ட் அப், வியாபாரம் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் உகந்தவை. சொந்த தொழில் தொடங்கினால் ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்தாலும் ஒரு கட்டத்தில் வேகமாக வளர்ந்து பெரிய வெற்றிகளை தரும். மற்றவர்கள் செய்யாததை செய்யும் துணிச்சலே இவர்களின் தொழில் வெற்றியின் ரகசியம். கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையை உணர்ச்சியை விட புரிதலுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். முதலில் நல்ல நட்பு, பின்னர் நம்பிக்கை, அதற்கு பிறகே காதல். இதுவே இவர்களின் நடை. உண்மையான காதலில் விழுந்தால் அதில் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். ஆனால் கட்டுப்படுத்தும், சந்தேகப்படும் உறவுகளை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். திருமண வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணையை நண்பராக பார்க்கும் மனப்பாங்கு இருக்கும். பரஸ்பர மரியாதை, சுதந்திரம், புரிதல் இருந்தால் கும்பம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் நிலையானதாகவும் அமையும்.
அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய மனிதர்களின் வருகை, வெளிநாட்டு வாய்ப்புகள் இவையெல்லாம் முதலில் குழப்பமாக தோன்றினாலும் பின்னர் வாழ்க்கையை உயர்த்தும் திருப்பங்களாக மாறும். இந்த மாற்றங்களை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பிரகாசமாக மாறும். அதிர்ஷ்டம் இவர்களை எப்போதும் சோதனை செய்துதான் உயர்த்தும். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து வந்தால் வாழ்க்கை உண்மையிலேயே ராஜ வாழ்க்கையாக மாறும். மேலும் கும்பம் ராசிக்காரர்கள் தங்கள் உண்மையான சக்தியை வெளிப்படையாக காட்டாமல் வைத்திருப்பவர்கள். பலர் இவர்களை சாதாரணமாக எண்ணினாலும் உண்மையில் இவர்களுக்குள் இருக்கும் மன வலிமை, தன்னம்பிக்கை, சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி மாறும் திறன் மிக அபூர்வமானது. சிக்கல் வந்தால் உடனே பதற்றமடையாமல் அமைதியாக யோசித்து சரியான தீர்வை கண்டுபிடிப்பது இவர்களின் தனிச்சிறப்பு. மற்றவர்கள் சோர்ந்து போகும் தருணங்களில் கூட கும்பம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் இருந்து எழும் ஒரு சக்தியால் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இந்த மறைந்த சக்தியை வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடையச் செய்யும் இரகசிய ஆயுதமாகவே இருக்கும். அதே போல கும்பம் ராசிக்காரர்களின் பலவீனங்கள் என்று சொல்லப்படுபவை உண்மையில் வாழ்க்கை கொடுக்கும் சோதனைகளே. அதிகமாக யோசிப்பது, சில நேரங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்குவது, தங்கள் உலகத்தில் மூழ்கி விடுவது போன்றவை இவர்களை தற்காலிகமாக தனிமைப்படுத்தலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் தான் அவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்கின்றன. ஒவ்வொரு சோதனையும் இவர்களின் குணத்தை மெருகேற்றி வாழ்க்கையை இன்னும் தெளிவாக பார்க்கும் பார்வையை தருகிறது. காலப்போக்கில் இந்த பலவீனங்கள் கூட இவர்களின் பலமாக மாறிவிடும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டு. ஆரம்பத்தில் இது எனக்கு சாத்தியமா என்ற சந்தேகம் வந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு வீடு, நிலம், வாகனம் போன்றவை தானாகவே வந்து சேரும். குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு சொந்த வீடு வாங்கும் யோகம், நில முதலீடுகளில் லாபம், கனவு கார் வாங்கும் வாய்ப்பு ஆகியவை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த சொத்துக்கள் வெறும் ஆரம்பத்திற்காக அல்ல, வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் தரும் அடையாளமாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் திடீரென அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். அந்த நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றக்கூடும். வேலை உயர்வு, பெரிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும். அந்த அதிர்ஷ்ட காலங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை ஒரு புதிய உச்சத்தை அடையும். இது என் காலம் என்று உணர வைக்கும் தருணங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு தவறாமல் வரும். கும்பம் ராசிக்காரர்களின் ஆன்மீகம் வெளிப்படையான சடங்குகளில் அதிகம் இருக்காது. ஆனால் மனித நேயத்தில் முழுமையாக நிறைந்திருக்கும். நல்லது செய்தால் நல்லது திரும்ப வரும் என்ற கர்ம நியத்தில்தான் உறுதியான நம்பிக்கை இவர்களிடம் இருக்கும். பிறருக்கு உதவுவது, உண்மையாக இருப்பது, தங்கள் கடமைகளை நேர்மையாக செய்வது இதுவே இவர்களின் வழிபாடு. வாழ்க்கையில் சில துன்பங்கள் வந்தாலும் அவை கர்ம சுத்திகரிப்பாக மாறி இறுதியில் நல்ல பலன்களையே தரும். அதனால்தான் காலப்போக்கில் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை அமைதியும் திருப்தியும் நிறைந்ததாகவே மாறுகிறது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தை நேசிப்பவர்கள். ஆனால் அந்த நேசம் சத்தமாக வெளிப்படாது. தங்கள் குடும்பத்தாரின் தேவைகள், கனவுகள், கவலைகள் அனைத்தையும் உள்ளுக்குள் வைத்து கவனிப்பவர்கள். இவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்காக ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழல் இருந்தால் கும்பராசிக்காரர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் அனைவரிடமும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் வலுவாக இருக்கும். சில நேரங்களில் தங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தால் சிறு இடைவேளை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆபத்து அல்லது தேவையான நேரம் வந்தால் முதலில் நிற்பது கும்பம் ராசிக்காரர்களே. இந்த சமநிலையான குடும்ப அணுகுமுறையே இவர்களின் வாழ்க்கைக்கு மன அமைதிகளை தருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருப்பவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். எண்ணத்தால், மனப்பாங்கால், உயர்ந்த சிந்தனையால் இணையும் நட்புகளை இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பார்கள். நண்பர்களின் வெற்றியில் உண்மையாக மகிழும் மனம் இவர்களுக்கே உரியது. தேவையில்லாத போட்டி, பொறாமை, போலித்தனம் போன்றவை இருந்தால் எந்த சத்தமும் இல்லாமல் அந்த உறவிலிருந்து விலகி விடுவார்கள். நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருவார்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மிகவும் வலுவானவை. வேலை, கல்வி, தொழில் அல்லது ஆன்மீகம் போன்ற காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அடிக்கடி வரும். அந்த பயணங்கள் வெறும் இடமாற்றமாக இல்லாமல் வாழ்க்கை பார்வையை மாற்றும் அனுபவங்களாக மாறும். வெளிநாடு நட்பு, வெளிநாட்டு வருமானம், உலகளாவிய அடையாளம் இவை அனைத்தும் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மேலும் விரிவாக்கும். உலகம் முழுவதும் தங்கள் தடத்தை பதிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய சில விஷயங்களை மனதில் வைத்து கொண்டால் போதும். தங்கள் புதுமையான யோசனைகளை பயப்படாமல் வெளிப்படுத்த வேண்டும். தேவையற்ற அதிக யோசனைகளை விட செயல்பாட்டிற்கு முன்னுரிமை தர வேண்டும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் இல்லை என்று சொல்லும் துணிச்சல் வளர்த்து கொள்ள வேண்டும். மனித நேயத்தை எப்போதும் கைவிடக்கூடாது. அதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். இந்த 5 வழிகளையும் பின்பற்றினால் வாழ்க்கை தானாகவே சரியான பாதையில் ஓடும்.
மேலும் கும்பம் ராசிக்காரர்கள் பிறருக்கு பின்னால் நடப்பவர்கள் அல்ல, வழிகாட்டுபவர்கள். அவர்கள் வாழும் விதமே மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக மாறும். பணம், பதவி, புகழ் இவை அனைத்தும் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதைவிட மேலானது நான் நல்ல மனிதனாக வாழ்ந்தேன் என்ற மனநிறைவு. அந்த மனநிறைவே கும்பம் ராசிக்காரர்களின் உண்மையான ராஜயோகம். காலம் சென்ற பிறகும் அவர்கள் செய்த நல்ல செயல்கள், விதைத்த நல்ல எண்ணங்கள், மாற்றிய மனிதர்களின் வாழ்க்கை இவையெல்லாம் அவர்களின் உண்மையான வெற்றியாக நிலைத்து நிற்கும். அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் அதிகமாக பேச வேண்டிய இடங்களில் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் பேசத் தொடங்கினால் கேட்பவர்களை சிந்திக்க வைக்கும் வார்த்தைகள் அவர்களிடமிருந்து வரும். வெறும் அழகான வார்த்தைகள் அல்ல, அனுபவமும் அறிவும் கலந்த கருத்துக்கள் அவர்களின் பேச்சில் நிறைந்திருக்கும். அதனால்தான் ஆரம்பத்தில் கவனிக்காதவர்கள் கூட ஒரு கட்டத்தில் இந்த மனிதரிடம் ஏதோ தனித்துவம் இருக்கிறது என்று உணரத் தொடங்குவார்கள். மேடை பேச்சு, ஆலோசனை, வழிகாட்டுதல் போன்ற இடங்களில் இவர்களின் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் உடனடியாக முடிவெடுப்பவர்கள் அல்ல. எல்லா கோணங்களையும் ஆராய்ந்து நல்லது கெட்டது அனைத்தையும் எடை போட்டு பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள். அதனால் சிலருக்கு இவர் மெதுவாக முடிவெடுக்கிறார் என்று தோன்றலாம். ஆனால் அந்த முடிவு எடுத்துவிட்டால் அது பெரும்பாலும் சரியானதாகவே இருக்கும். வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் எடுத்த அந்த ஒரு முடிவே ஆண்டுகள் முழுவதும் பலனை தரும். இந்த தீர்மான சக்தியே இவர்களை பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு புகழ் சுத்தமாக வராது. ஆனால் ஒருமுறை வந்த நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அவர்கள் செய்த வேலை, உதவி, மாற்றம் இவையே அவர்களின் பெயரை பரப்பும். விளம்பரம் தேவையில்லை, வேலை பேசும் என்ற தத்துவத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்கள் கும்பம் ராசிக்காரர்கள். அதனால்தான் காலம் செல்ல செல்ல சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உருவாகும். அந்த மரியாதை பணத்தை விடவும் மதிப்புமிக்கதாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென வந்து பெரிய மாற்றங்களை உருவாக்குவார்கள். ஆசிரியர், நண்பர், மேலாளர், வாழ்க்கை துணை அல்லது வழிகாட்டி யார் வந்தாலும் அவர்கள் மூலம் புதிய பாதைகள் திறக்கும். இந்த சந்திப்புகள் சாதாரணமாக தோன்றினாலும் பின்னால் நினைத்து பார்த்தால் அந்த மனிதரை சந்திக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை இப்படியாக இருக்காது என்று உணர வைக்கும். இந்த அதிர்ஷ்ட மனிதர்களின் வருகை கும்பம் ராசிக்காரர்களின் விதியில் முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இலக்கு வெறும் பணம் அல்லது பதவி அல்ல. நான் இந்த உலகத்திற்கு என்ன நல்லது செய்தேன் என்ற கேள்விக்கான பதிலே அவர்களின் உண்மையான இலக்கு. வெற்றி வரும் போகும், ஆனால் நிறைவு இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவே இருக்கும் என்ற உண்மை இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் கூட கும்பராசிக்காரர்கள் மன அமைதியோடும் திருப்தியோடும் வாழ்வார்கள். அந்த நிறைவே இவர்களின் மிகப்பெரிய செல்வமாகவே இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனிமையை தேர்வு செய்வார்கள். அது சோகம் காரணமாக அல்ல, சிந்தனை காரணமாக. அந்த அமைதியான தனிமை நேரங்களில்தான் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் பெரிய யோசனைகள் பிறக்கின்றன. உலகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு மூலையில் அமர்ந்து நான் எங்கே போகிறேன், என் வாழ்க்கையின் உண்மை நோக்கம் என்ன என்று ஆழமாக யோசிப்பவர்கள் இவர்கள். அந்த சோதனைகளே பின்னாளில் பெரிய வெற்றிகளாகவும் சமூக மாற்றங்களாகவும் மாறும். இதனால்தான் கும்பராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவமாக தெரிகிறார்கள். கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சியில் இல்லாதவர்கள் என்று சிலர் தவறாக நினைப்பார்கள். உண்மை என்னவென்றால் இவர்களின் உணர்ச்சி ஆழம் மிக அதிகம். ஆனால் வெளிப்பாடு குறைவு. காதல், பாசம், அக்கறை ஆகியவற்றை வார்த்தைகளால் காட்டாமல் செயல்களால் நிரூபிப்பார்கள். இவர்கள் தேவையான நேரத்தில் அமைதியாக நின்று ஆதரவு தருவது, சொல்லாமல் உதவி செய்வது, இதுவே இவர்களின் அன்பின் மொழி. இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். புதுமையாக யோசிப்பவர்கள் என்பதால் கும்பம் ராசிக்காரர்கள் விமர்சனங்களை அடிக்கடி சந்திப்பார்கள். இது சாத்தியமில்லை, இது வேலை செய்யாது என்ற வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் புதிதல்ல. ஆனால் அந்த விமர்சனங்களையே எரிபொருளாக மாற்றி முன்னேறும் மன வலிமை இவர்களிடம் இருக்கும். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் நான் செய்து காட்டுவேன் என்ற உறுதி தீ போல எரியும். காலம் சென்ற பிறகு அதே விமர்சனம் செய்தவர்கள் இவர்களின் வெற்றியை பார்த்து வியக்கும் நிலை உருவாகும். ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நீலம், ஆகாய நீலம், வெள்ளை போன்ற நிறங்கள் மன அமைதிகளையும் அதிர்ஷ்டமும் தரும். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8, 11, 22. இந்த எண்கள் தொடர்பான நாட்கள் தேதிகளில் எடுத்த முடிவுகள் நல்ல பலன் தரும். அதிர்ஷ்ட நாட்கள் சனி, புதன். இந்த நாட்களில் தொடங்கும் முயற்சிகள் நீண்ட கால வெற்றிகளை தரக்கூடியவை. இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கை ஓட்டத்தை மென்மையாக சரியான பாதையில் இழுத்துச் செல்லும். கும்பம் ராசிக்காரர்கள் காலத்தின் பின்னால் ஓடுபவர்கள் அல்ல, காலத்தை மாற்றுபவர்கள். இன்று அவர்கள் பேசும் யோசனைகள் சிலருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் நாளை அதுவே உலகம் ஏற்றுக்கொள்ளும் உண்மையாக மாறும். அதனால்தான் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களின் சிந்தனை, செயல், மனிதநேயம் இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு ராசியை விட ஒரு சிந்தனை இயக்கமாக மாற்றுகிறது. மேலும் கும்பம் ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் போது சரியான நேரத்தை தேர்வு செய்தால் வெற்றி பல மடங்கு அதிகரிக்கும். சனி, புதன் ஆதிக்கம் உள்ள நாட்களில் ஆரம்பிக்கும் வேலைகள் நீண்ட கால நிலைத்தன்மை தரும். குறிப்பாக பிப்ரவரி, செப்டம்பர், நவம்பர் மாதங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை திறக்கும் மாதங்களாக அமையும்.
இந்த காலங்களில் தொடங்கிய தொழில், வேலை மாற்றம், முதலீடு ஆகியவை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வை தரும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு பெயரில் வரும் ஒளி கூட அதிர்ஷ்டத்தை பாதிக்கும். கி, கு, கே, கோ, சா, ஞா, டா போன்ற எழுத்துக்களில் தொடங்கும் பெயர்கள் மன உறுதிகளையும் வெற்றிகளையும் அதிகரிக்கும். பெயர் மாற்றம் அல்லது கையொப்ப மாற்றம் செய்தால் கூட வாழ்க்கை ஓட்டம் மாறியதை பலர் உணர்ந்திருக்கிறார்கள். பெயர் என்பது வெறும் அடையாளம் அல்ல, அது ஒரு சக்தி என்பதையே கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிரூபிக்கும். ஒவ்வொரு பெரிய உயரத்திற்கு முன் கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு கடினமான சோதனையை சந்திப்பார்கள். அந்த நேரத்தில் மனம் உடையாமல் இருந்தால் அடுத்த கட்டம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். இந்த சோதனைகள் அவர்களை தாழ்த்த அல்ல, தகுதி உள்ளவர்களாக மாற்றவே. அதனால்தான் சோதனை காலம் முடிந்த பிறகு வாழ்க்கை ஒரே நேரத்தில் பல நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும். நான் இதை கடந்து வந்தேன் என்ற நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கை முழுவதும் துணையாகவே இருக்கும். அதேபோல் கும்பம் ராசிக்காரர்கள் தற்போதைய காலத்திற்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காக வாழ்பவர்கள். அவர்களின் எண்ணங்கள், கனவுகள், செயல்கள் எல்லாமே ஒரு காலத்திற்கு பிறகு மதிப்பு பெறும். இன்று அவர்கள் தனியாக போராடினாலும் நாளை அவர்களின் பாதையை மற்றவர்களுக்கு வழியாக மாறும். அதனால்தான் கும்பம் ராசி என்பது வெறும் ஜோதிட அடையாளம் அல்ல, அது எதிர்காலத்தை உருவாக்கும் மனிதர்களின் ராசி. அதிலும் முக்கியமாக கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உயர்வதற்கு பெரிய மந்திரங்கள் தேவையில்லை. தினசரி வாழ்க்கையில் செய்யும் சிறு பழக்க மாற்றங்களே போதும். காலை நேரத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நாளின் திட்டத்தை மனதில் ஓட்டி பார்ப்பதே இவர்களின் சிந்தனையை கூர்மையாக்கும். அவசரத்தில் முடிவெடுக்காமல் இது நீண்ட காலத்தில் என்ன பலன் தரும் என்று ஒரு கணம் யோசிப்பது வாழ்க்கை திசையை சரியாக வைத்திருக்கும். தினமும் புதிய விஷயம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் கும்பம் ராசிக்காரர்களின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பழக்கங்களே அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்கள் பணத்தை அஞ்சும் வகையிலும் இல்லை, அலட்சியப்படுத்தும் வகையிலும் இல்லை. தேவையான இடத்தில் தாராளம், தேவையற்ற இடத்தில் கடும் கட்டுப்பாடு, இதுவே இவர்களின் பண தத்துவம். சேமிப்பை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு முதலீடுகளில் புதுமையான வழிகளை தேர்வு செய்வார்கள். மற்றவர்கள் பயப்படும் இடங்களில் கூட முழுமையான ஆராய்ந்து பார்த்து துணிச்சலாக முடிவெடுப்பார்கள். இந்த சமநிலையான அணுகுமுறையை வாழ்க்கையில் பணத்தை நிலைத்திருக்கச் செய்யும். அதனால்தான் வயது கூட கூட பண அழுத்தம் குறைந்து பாதுகாப்புகள் அதிகரிக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் சோர்வடைந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் அமைதியாக அந்த சுமையை சுமந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் தனிமை, இசை, புத்தகம் அல்லது இயற்கை இவற்றில் ஒன்றை தேர்வு செய்து மனதை சுத்தமாக்கி கொள்வார்கள். இந்த மீண்டும் வரும் திறன் இவர்களுக்கே உரியது. எத்தனை தடைகள் வந்தாலும் இது நிரந்தரமல்ல என்று நினைத்து மீண்டும் எழும் மன வலிமை இவர்களின் மிகப்பெரிய பலம். கும்பம் ராசிக்காரர்கள் பெற்றோர்களிடம், மூத்தோரிடமும் அதிக மரியாதை காட்டுவார்கள். அதை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவர்களின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் மறைமுகமாக பல கதவுகளை திறக்கும். சில நேரங்களில் காரணமாக புரியாமல் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூத்தோர் மனமார்ந்த ஆசீர்வாதத்தின் பலன். அதனால்தான் குடும்ப உறவுகளை காப்பாற்றிக் கொள்வது கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் ஒரு ரகசியமாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில், ஒரே எண்ணத்தில், ஒரே நிலையில் நின்று வாழ முடியாதவர்கள். மாற்றம் அவர்களுக்கு பயமில்லை, மாற்றமே அவர்களின் அடையாளம். காலம் மாறும் போது தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இருப்பதால் அவர்கள் பின்னோக்கி போவதில்லை என்று தோல்வி போல தெரிந்த ஒன்று நாளை வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறும் என்பதை அவர்கள் உள்ளுக்குள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையே அவர்களை எப்போதும் முன்னே தள்ளுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் நான் தலைவர் என்று சொல்லி முன்னே வர மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே தலைமை உருவாகும். காரணம் இவர்களின் சிந்தனை ஆழம், நியாயமான அணுகுமுறை, எல்லோரையும் சமமாக மதிக்கும் குணம், பிறரை கட்டாயப்படுத்தாமல் அவர்களையே தங்களின் எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதே கும்பம் ராசிக்காரர்களின் தலைமை தன்மை. அலுவலகம், குடும்பம், சமூக அமைப்பு எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கும் தருணத்தில் அனைவரும் திரும்பி பார்க்கும் மனிதராக கும்பம் ராசிக்காரர்கள் மாறுவார்கள். இது சத்தமில்லாத ஆனால் சக்தி வாய்ந்த தலைமை. இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சற்று கடினமாகவும் மன உளைச்சல் நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டங்கள் அனைத்தும் ஒரு பெரிய அமைதிக்கான முன்னோட்டமே. காலம் செல்ல செல்ல தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத ஆசைகள் தானாகவே விலகும். அந்த இடத்தில் தெளிவு, திருப்தி, மன அமைதி வந்து குடியேறும். இந்த அமைதியே கும்பம் ராசிக்காரர்கள் அடையும் மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் அமைதி வந்த பிறகும் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகவே ஓடும். நேர்மை காரணமாக சில நேரங்களில் கும்பராசிக்காரர்கள் இழப்புகளை சந்திக்கலாம். பணம், வாய்ப்பு, உறவு ஏதாவது ஒன்று கைவிட்டு போகலாம். ஆனால் அந்த நேர்மையை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். காரணம், குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றிகளை விட நேர்மையான பாதையில் வரும் தாமதமான வெற்றியே நிரந்தரம் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். காலம் கடந்த பிறகு அதையே நேர்மையே அவர்களுக்கு பெரிய மரியாதைகளையும் நிலையான உயர்வுகளையும் கொடுக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பேசும்போது, யோசிக்கும் போது, செயல்படும் போது வெளிப்படும் ஆழமே அவர்களின் உண்மையான கவர்ச்சி. அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே இவர் வேறு மாதிரி மனிதர் என்ற உணர்வு பிறருக்குள் உருவாகும். இந்த கவர்ச்சி செயற்கை அல்ல,
அது அனுபவம், அறிவு, உண்மை ஆகியவற்றின் கலவையாக உருவானது. அதனால்தான் அவர்களின் தாக்கம் மெதுவாக ஆனால் ஆழமாக இருக்கும். பலர் விதி தங்களை இழுத்துச் செல்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் கும்பம் ராசிக்காரர்கள் அந்த விதியவே மெதுவாக மாற்றுபவர்கள். இன்று அவர்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை பெரிய மாற்றமாக மாறும். அவர்கள் வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் மாறும். அதனால்தான் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல, விதியை எழுதும் வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். மேலும் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திடீர் வெடிப்பு போல அல்ல, அது மெதுவாக எரியும் தீ போல. ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியாமல் எரியும் அந்த தீ காலம் செல்ல செல்ல பெரும் ஒளியாக மாறும். இவர்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை பெரிய வெற்றிகளாக திரும்பும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை சின்ன தொடக்கம் பெரிய முடிவு என்ற வரிசையில் நகரும். அவசரமாக உயரம் எடுக்காமல் உறுதியான அடித்தளத்துடன் உயர்வதே இவர்களின் இயல்பு. மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷம் உண்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் முழுமையாக உடைந்து போகாத ஒரு விதி பாதுகாப்பு அவர்களை சுற்றி இருக்கும். தோல்வி வந்தால் அது அவர்களை அழிக்காது, திருத்தும். இழப்பு வந்தால் அது அவர்களை தாழ்த்தாது, தெளிவுபடுத்தும். அதனால்தான் பலர் கீழே விழுந்த இடத்திலேயே முடிந்து போகும் போது கும்பம் ராசிக்காரர்கள் அதே இடத்திலிருந்து ஒரு புதிய உயரத்திற்கு எழுந்து நிற்பார்கள். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.